Hello friends, good evening. My name is Raja Kalimuthan. Welcome to Officers TNPSC. இன்றைய வகுப்புல நம்ம இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட் குறித்து பார்க்க போறோம். பட்ஜெட் அப்படின்னா என்ன? ஆண்டு நிதிநிலை அறிக்கை, annual financial statement. அதுதான். இது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஒரு பிரெஞ்சு வார்த்தை, பொக்கே, அதாவது ஒரு சின்ன பை. அதான் அதோடைய பொருள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை இருக்கா? இல்லை. என்னவா இருக்கு? ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆர்டிகல் நம்பர் 112 அந்த பேரில் தான் இருக்கு. இது யூனியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட். நேற்று பிப்ரவரி 1 மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன இடைக்கால பட்ஜெட்? ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது, when outgoing government is there, அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஒரு 60 நாட்களுக்கோ 90 நாட்களுக்கோ போடக்கூடியது. இல்லை எமர்ஜென்சி சமயத்தில், அவசரகால நிலைகளில் போடக்கூடிய பட்ஜெட்டை கூட இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேற்று போடப்பட்ட பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்து விடுவோம். சரிங்களா? ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நன்றி. வில் கண்டினியூ. அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் 2047 அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ஷித் பாரத் அப்படின்னா என்ன? ப்ராஸ்பரஸ் பாரத், அதாவது மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த, எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய பாரதமே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு அதிகப்படுத்தி தர போகிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நம்ம அதிகப்படுத்தி கொடுக்க போகிறோம். எதன் மூலமாக நம்ம அதிகப்படுத்தி கொடுக்க போகிறோம்? சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் ஒரு திட்டம். அனைவரையும் சேர்த்துக்கொள்வோம். அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்? நல்ல மாற்றங்கள் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதன் பிறகு சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ், அதை எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், எல்லோருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கணும், எல்லோருக்கும் அரசாங்கம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன்? இந்த வார்த்தைகளை வச்சு நமக்கு கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம். அப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும் போது என்ன வருது? சப்கா பிரயாஸ், ஒரு நல்ல இந்தியா உருவாகிறது. எப்போ உருவாகும் சொல்றாங்க? 2047. 2047 எப்ப? இந்தியா 100 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று இந்தியா 100 ஆண்டுகள் அடைவது தான் இந்த 2047 அப்படின்னு சொல்றோம் தோழர்கள். ஸோ ஆகையால் நீங்க அதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ரைட். அடுத்து என்ன ஆகுது? வேற மக்களை சார்ந்த மாற்றங்கள் நம்ம என்னென்ன கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்? மக்களை சார்ந்த மாற்றங்கள் அரசாங்கம் என்னென்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நாங்கள் மாற்றம் கொண்டு வரோம். மிக முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு. உட்கட்டமைப்பு அப்படின்னா என்ன? ஒரு இடம் இருக்கு, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு இடத்துல ரோடு இருக்கணும், ரயில் இருக்கணும், பஸ் இருக்கணும், கழிவறை வசதிகள் இருக்கணும், ட்ரைனேஜ் வசதிகள் இருக்கணும், இன்டர்நெட் வசதிகள் இருக்கணும், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது மாதிரி நம்ம பிசிக்கல், டிஜிட்டல், சோஷியல், அது மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேற நல்லபடியாக என்ன பண்ணுறோம்? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். அதாவது இதன் மூலம், அதாவது கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போகிறோம், பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கோம் தோழர்களை. அதனால அதிகமாக போக போக என்ன வரும்? ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு நல்லா வரும். அதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வேற ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வளர்ந்து கொண்டிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடிய நிலை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு, இந்திய நாடுகளுக்குள்ள இருந்து வரக்கூடிய முதலீடு அதிகமாயிருக்கு. வேற என்ன ஆயிருக்கு? கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டை சார்ந்த பண பரிவர்த்தனைகள் அதிகமாக நடக்கும். இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சென்டர். இந்த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கேபிட்டலாக இருக்க போகுது. எதுக்கு? ஃபைனான்சியல் சர்வீசஸுக்காக மாணவர்களை. ஸோ ஆக இது ஒரு பெரிய இடமாக வளரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நல்ல
பொருளாதார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லி உள்ளார். வேற பரீட்சைக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நம்ம மேக்சிமம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரைட், வேற என்ன சொல்றாங்க? கரீப் கல்யாண் தேஷ் கா கல்யாண், ஏழைகளை பார்த்து கொண்டால் அந்த உலகமே அந்த இடமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏழைகளை நன்கு பார்த்து கொள்வதற்கு இந்தியாவில் என்ன பிரச்சனை இருந்துச்சு? லீக்கேஜஸ். என்ன லீக்கேஜஸ்? கரப்ஷன் சார்ந்த லீக்கேஜஸ், ஊழல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்ப நம்ம அதுக்கு என்ன கொண்டு வரணும்? டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். என்ன பண்ணணும்? 2.7 லட்சம் கோடி அளவுக்கு நாங்கள் சேவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த லீக்கேஜஸ் ஃபுல்லாக பிளக் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்களை. அடுத்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முகத்தன்மையான வறுமை. அது என்ன சார் பன்முகத்தன்மையான வறுமை? இப்போ ஒருவர் எப்படி வறுமைக்கு வரலாம்? பணம் சம்பாதிக்கனால வறுமைக்கு வரலாம், சம்பாதிக்கல அதனால வறுமை ஆயிட்டார். வேலைக்கு போகலை, வறுமை ஆயிட்டார். அது ஒரு வகை. இப்போலாம் எப்படி இருக்கு? கோவிட் வந்திருக்கும், அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர் இறந்துருப்பாங்க, அந்த குடும்பமே வறுமைக்கு போயிடும். ஒரு பேரிடர் நடக்குது, அந்த பேரிடர் வந்து நடக்கும்போது என்ன ஆகுது? அந்த இடமே அழிந்து விடுகிறது. அந்த இடத்துல இருக்க எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க? வறுமை ஆயிடுறாங்க. அப்ப ஒரு முறை அல்லது ஒரு வழி மூலம் மட்டும் வறுமையாக முடியாது, பல வழிகளில் வறுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முகத்தன்மை வறுமை அப்படி சொல்றாங்க. அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறோம், இது மாதிரி வந்து என்னன்னு வந்து பார்க்கும்போது இந்த வறுமையில வந்து வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து மிக முக்கியமான ஒரு திட்டம், அந்த திட்டத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா PM ஸ்வாநிதி திட்டம். இந்த PM ஸ்வாநிதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக? ஏழைகளுக்காக, சிறு குறு தொழில் செய்வதற்காக. 50,000 வரைக்கும் கடன் கொடுக்கணும். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்காக. இப்போ ஏற்கனவே நமக்கு முத்ரா லோன் இருந்தாலும் இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடனாகும். அப்படி வந்து நிறைய கடன் கொடுத்துருக்குறோம், அது இப்படி வந்து நிறையவே நம்ம கடன் கொடுத்துருக்குறோம், நிறையவே மாற்றம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்றாங்க நண்பர்கள். அது மட்டும் கிடையாமல் நம்ம இளைஞர்களுக்காக நிறைய திட்டங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஸ்கில் இந்தியா மிஷன், அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா மிஷன். அடுத்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா PM முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் இல்லாத லோன் கொடுக்குறாங்க, பிணை இல்லாத லோன். இப்போ நீங்களும் நானும் போனால் கூட கொடுக்கலாம். நார்மலாக பேங்க்குக்கு போகும்போது இந்த லோன் பிணையோட கேட்பாங்க, இப்போ இந்த பிணை இல்லாமல் கொடுக்குறாங்க. அதன் மூலம் இளைஞர்கள் நிறைய லோன் வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது, அரசாங்கம் வந்து சொல்லுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்ம நிறைய வந்துகிட்டு இருக்கு. வேற படிப்புக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், ஐஐடிக்காகவும் எய்ம்ஸு யூனிவர்சிட்டிஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பணம் அப்படின்றது நம்ம செலவழித்தோம். இதனால் எஜுகேஷனும் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு. வேற என்ன பண்ணுறோம்? PM கிசான் திட்டம். PM கிசான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? PM கிசான் 6,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 தவணைகளில் எல்லா விவசாயிகளுக்கும் பணம் கொடுக்குறோம். அப்போ அதுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகும். வேற PM ஃபசல் பீமா யோஜனா, இன்சூரன்ஸ் ஸ்கீம். இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும்? இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பயிர் கெட்டு போச்சு, போட்ட பயிர் கெட்டு போச்சு, அப்போ அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம பற்றி பேசுகிறாங்க. இணைய வழியில் ஒரு சந்தை, அதன் மூலம் வந்து விவசாயிகள் வந்து தன்னுடைய பொருட்களை வந்து விற்றுக்கிறாங்களாம். வேற என்ன ஆகுது? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கு, அதே மாதிரி கோதுமையுடைய உற்பத்தி குறைந்துள்ளது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியுடைய இது வந்து அதிகமாகவும் கோதுமையுடைய அந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்மியாகி உள்ளது. இதை வைத்து கேள்விகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க? அடுத்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாரி சக்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது என்ன நாரி சக்தி? நாரினா பெண், பெண்ணுக்கான சக்தி. சரியா? ரைட். அப்போ இந்த பெண்கள் சக்தி எப்படி இருக்கு? நல்லாவே மாறி இருக்கு, நல்லாவே மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க பெண்களுக்கு வந்து நிறைய முத்ரா யோஜனா பெண்கள் வந்து நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் நல்ல பெயர்கள் வந்து இருக்கு. ஸ்டெம் கோர்சஸ், என்னது? ஸ்டெம் கோர்சஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், அந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. வேற இந்திய அரசாங்கம் தனியாக ஒரு திட்டம் போட்டுச்சு. அந்த திட்டத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்பதி தீதி, அதாவது லட்சாதிபதி பெண்கள் அல்லது தங்கைகள். அப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது இவங்க அந்த திட்டத்தின் கீழே அதிகமாக என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. வேற பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட வர வர
வேலை செய்வதில் அதிகமாக பெண்கள் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்து அம்ரித் கல், அதாவது நல்ல ஒரு எதிர்காலம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கோம் தோழர்களே. அதுல என்ன பண்றோம்? 2070க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நெட் ஜீரோ, அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய வெளியேற்றத்தை குறைக்கணும். எப்படி குறைக்க முடியும்? இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? பொல்யூஷன்ல தான் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபாசில் ஃபியூவல்ஸ், புதைப்படிமங்கள் இல்லாத பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல நம்ம கார்பன் டை ஆக்சைடை குறைக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? மரங்கள் அதிகமாக வளர்க்கலாம். அப்ப அது நெட் ஜீரோ எப்ப நம்ம கொண்டு வர போறோம்? இது எதற்காக? சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக. அப்ப நெட் ஜீரோ எப்ப ஏம் பண்றோம்? 2070 வந்து ஏம் பண்றோம் சார். வேற என்ன பண்றோம்? அதற்கு மேல வேற என்ன சொல்றாங்க? ரூஃப்டாப் சோலரைசேஷன், அதாவது மாடியில வந்து வைக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ். இப்ப நீங்க மாடியில வந்து நீங்க சோலார் பேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா தோராயமாக 300 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஃப்ரீயா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசு வந்து இப்போதைக்கு ஒரு திட்டம் அறிவித்துள்ளது. வேற என்ன இருக்கு? இ பஸ்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்த போறோம், இ வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்த போறோம். நிறைய வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்த போறதாக நம்மளுடைய அரசாங்கம் வந்து சொல்லி உள்ளது மாணவர்களை. வேற முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீடித்த வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால நீடித்த வளர்ச்சி, இந்த உலகம் எனக்கு இருக்க வேண்டும், என் மகனுக்கு இருக்க வேண்டும், அவருடைய மகளுக்கு இருக்க வேண்டும். அப்ப நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அதைத்தான் வந்து நம்ம இங்க சொல்றோம். வேற என்னென்ன பண்ணியிருக்கிறோம்? பிஎம் உஜ்வாலா யோஜனால நிறைய கேஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற உஜாலா அப்படின்னு தனியா ஒரு திட்டம் இருக்கு. எல்இடி பல்புகள் கொடுக்கக்கூடிய திட்டம், எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா SNLP. அதுல வந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. வேற வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கத்தி சக்தி அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே போடப்பட்டுள்ள திட்டம். கத்தி சக்தி எதற்காக? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, உட்கட்டமைப்புக்காக. அப்ப ஒரு இடம், இப்ப நீங்க ஒரு சென்னையில ஒரு இடத்துக்கு போறீங்க, என்ன இருக்கணும்? போறதுக்கு பஸ் இருக்கணும், பஸ் போறதுக்கு ரோடு வேணும், இல்ல ட்ரெயின் இருக்கணும், அந்த ட்ரெயின் போறதுக்கு ட்ராக் வேணும், ட்ரைனேஜ் வசதிகள் வந்து இருக்கணும், அந்த ஒரு ஊருக்கும் ட்ரைனேஜ் வசதிகள் இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தையுடைய மீனிங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல என்ன பண்றாங்க? அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறது கத்தி சக்தியுடைய நோக்கம். வேற நம்ம வந்து வேற என்ன இப்ப இதுல பாக்குறோம்? என்னதான் அவங்க நிறைய வந்து சொல்லியிருந்தாலும் திட்டங்களுடைய முக்கியத்துவத்தை தான் மேக்சிமம் கேட்பான் நம்மளுடைய பரீட்சைகள்ல. இப்ப 10,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க கத்தி சக்தியிலன்னு சொன்னாலும் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேற எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மாணவர்களே. சரியா? அதை மறந்து விட வேண்டாம். வேற உடான் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? பறக்கிறது. அப்ப ஏர்பிளைன் சார்ந்த திட்டங்களை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பது. வேற என்ன இருக்கு? மெட்ரோ ரயில் வந்து நம்ம அதிகப்படுத்த போறோம். மெட்ரோ ரயில் சார்ந்த வசதிகளை வந்து நம்ம அதிகப்படுத்தி தர போறோம். நாமோ பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கீமை வந்து நம்ம அதிகப்படுத்த போறோம். நான் அந்த திட்டங்கள்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த திட்டங்கள் சார்ந்த கேள்விகள் தான் நமக்கு அதிகமாக வரும். வேற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது என்ன சொல்லுவோம்? கேபெக்ஸ், CAPEX. என்ன சார் அது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பணம் செலவு பண்ணி ஒரு சொத்து உருவாக்குறது. அப்ப அரசாங்கம் என்ன சொத்து வச்சிருக்கு? கலெக்டர் பில்டிங் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு, இது கோர்ட்ஸ் இருக்கு, செக்ரட்டேரியட் இருக்கு, ரோடு இருக்கு. அதெல்லாம் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுல என்ன பண்ணிருக்கிறோம்? பணம் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம். இது போன பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. கேபெக்ஸ்ல வந்து நாங்கள் அதிகமாக முதலீடு பண்ண போறோம் அப்படின்னு. அந்த முதலீடை வந்து நம்ம இங்கே அதிகப்படுத்தி தரப்போறதாக சொல்லப்படுகிறது. வேற நிறைய மாற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் பரீட்சைக்கு என்ன நமக்கு முக்கியமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் தோழர்களே. வேற திட்டம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், ADP. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உகந்த மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உகந்த மாவட்டம் என்ன? இப்ப பண்ருட்டியில கேஷ்யூ நட் விளையுது, சரிங்களா? ஆனா உலகத்துக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த முந்திரி வெளியே போக போகத்தான் தெரிஞ்சு. யாரோ ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்றாரு, அதோடைய குவாலிட்டி நல்லா இருக்கு,
அப்போ அரசாங்கத்துக்கு அங்கே தெரிய வரும், ஓகே இங்கே ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? சரிதான். அப்போ இந்த ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், அதில் வந்து நிறைய மாநிலங்களை வந்து அவங்க நிறைய மாற்றம் நாங்கள் கொண்டு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. வேற மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. என்ன திட்டம் அது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். சாதாரண மனிதரான நீங்களும் நானும் போய் சேர்ந்துக்கணும். அப்போ இந்த திட்டத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலம் என்ன ஆகும்? ஏதேனும் இறப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில், இல்லை ஏதேனும் இறப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில், ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அரசாங்கம் வந்து உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கொடுக்கும். சரிங்களா? ரைட். வேற என்னென்ன பண்ணியிருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்கல் கேன்சர் வேக்சினேஷன். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு? 9 முதல் 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. வேற என்ன இருக்கு? அங்கன்வாடிகள் வந்து நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம். போஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். எதுக்கு? ஊட்டச்சத்து. சமீபத்தில் நீங்க கரண்ட் பேஸ்ல பார்த்துருப்பீங்க, ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசி குறியீட்டில் இந்தியா கொஞ்சம் கம்மியான ரேங்க் அப்படின்றத வாங்கியிருக்கு. சரிங்களா? அப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, போஷான் திட்டத்தில் வந்து அதிகப்படியான திட்டம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது, வேற பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால மக்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் நிறைய நல்ல சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூவின் பிளாட்ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் கரோனா ஊசி போட்டிருப்பீங்க. எங்கே போய் ரெஃபர் பண்ணோம்? கோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணோம். சரியா? அதே மாதிரி யூவின் என்ன? யூவின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான வேக்சினேஷன். இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். என்னது? இந்திரதனுஷ். அப்ப யூவின்ல ஒரு வெப்சைட் மாதிரி போட்டு, அப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு எப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு எப்படி ஏற்படும்? அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வேக்சினேஷன் பண்ணாம இருந்தா நடக்கும். அப்ப சார்ட்ல மட்டும் கையெழுத்து வாங்கினா போதாது, இன்டர்நெட்லேயே நம்ம பண்ணி வைப்போம். ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியும், டெல்லியில் இருக்கிறவங்க பார்க்க முடியும். அப்ப குழந்தை பிறப்பதே ஒரு கடினமானது. அந்த குழந்தையை வளர்த்து வெளியே கொண்டு வருவது அதை விட மிக கடினமானது. தாயார்களுடைய இந்த வேலை மிகவும் கடினமான ஒரு வேலை. ஸோ அப்போ அந்த குழந்தையும் சப்போர்ட் பண்ணணும், அந்த தாயாரையும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 0 to 5 years குழந்தையும் பார்த்துக்கணும், அந்த தாயையும் பார்த்துக்கணும். அதனால வேக்சினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேற என்ன பண்றாங்க? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்ன? ஒருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். வேற ஆஷா அங்கன்வாடி வேலையாட்கள், அதாவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஆக்சுவலா ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்கள தான் ஆஷா அப்படின்னு சொல்லுவோம். அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகாரம் செய்யப்பட்ட சமூக நல நர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது வேலையாள் அப்படின்னு வச்சுக்கலாம் தோழர்களே. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக அந்த நபர்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அதிகப்படுத்தி உள்ளோம் அப்படின்னு சொல்கிறோம். வேற டூரிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். டூரிஸ்டுக்கு வந்து நம்ம மன்னிக்கணும். வேற அடுத்து என்ன ஆகுது? ஹவுசிங். ஏழைகளுக்கான வீடு நிறைய கட்டி கொடுத்துருக்குறோம். எந்த திட்டத்தின் கீழ்? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ். அப்ப அது மாதிரி அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம். 3 மட்டும்தான். என்னது? உணவு, உடை, இருப்பிடம். 3 மட்டும்தான். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இருந்துட்டாலே போதும், அவன் மற்ற விஷயங்களை அவர் பார்த்து கொள்வார். அப்போ இந்த உணவு, உடை, இருப்பிடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் வீடு அப்படின்னு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதன் மூலம் வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடிய விரைவில் அதிகப்படியான வீடுகளை வந்து கட்டி கொடுக்க போகிறோம். தோராயமாக ஒரு 3 கோடி வீடுகளும், அது நல்லபடியாக போயிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடியான வீடுகளும் நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏழைகளுக்கு மட்டும் வீடு இல்லை, யாருக்கு? மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வீடுகள். வேற என்ன பண்ணியிருக்கிறோம்? டூரிசத்தை அதிகப்படுத்துறதுக்கு லோக்கல் ஆண்டர்பிரனர்ஷிப், அதாவது முதலாளித்துவத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறோம். G20 மீட்டிங்கை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்? 60 இடங்களில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ 60 இடங்களில் G20 மீட்டிங் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிறதுக்கான என்ன அதிகமாகும்? அந்த டூரிசம் அதிகமாகும். வேற என்ன இருக்கு? லோன்ஸ் நிறைய கொடுக்குறோம், வட்டி இல்லாத லோன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறோம். அது மூலம் டூரிசம் இண்டஸ்ட்ரி வளராதா?
டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம். டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே அதிகப்படுத்தி கொடுக்குறோம். வேற அக்ரிகல்ச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சரில் மிக முக்கியமாக டிஏபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நானோ டிஏபியை வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம். வேற ஆத்ம நிர்பார் ஆயில் சீட்ஸ் அபியான், அதாவது எண்ணெய் வித்துக்கள். நம்ம இந்தியர்களுடைய சமையலில் எல்லாருடைய சமையலில் எண்ணெய் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்மளே அந்த எண்ணெய்களை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அப்போ அதற்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆத்ம நிர்பார் ஆயில் சீட்ஸ் அபியான் தோழர்களே. அடுத்து வேற என்ன இருக்கு? ஃபிஷரி இண்டஸ்ட்ரீஸ். ஃபிஷரி இண்டஸ்ட்ரீஸை என்ன பண்ணலாம்? மீன்களை வந்து வளர்க்கணும். ஏன் மீன்களை ஏன்னா மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைக்கும் யாரும் இப்போ வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, இதன் மூலம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய மீன் சார்ந்த திட்டங்களை அதிகப்படுத்தியிருக்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்களை வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு மாணவர்களாக, அதை வந்து நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பணம் நாங்கள் நிறைய ஒதுக்கி இருக்கிறோம், அது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடியதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கும் வந்து அதிகப்படியாக நம்ம பணம் அப்படின்றத ஒதுக்கி உள்ளோம். ரைட். நம்மளுடைய கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலைவாய்ப்பு இன்மையும் குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. வேற என்ன இருக்கு? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பணமில்லா பரிவர்த்தனை அது என்ன இருக்கு? அதிகமாயிட்டு இருக்கு. வேற வந்து பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியுடைய வருவாய் அதிகமாயிட்டு இருக்கு. வேற மிக முக்கியமாக இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ரொம்பவும் கம்மியாக இருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் இப்போ எவ்வளோ இருக்குது? பணவீக்கம் 5.5 தான் இருக்குது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வைத்து கொள்ளுங்கள். வேற டேக்ஸில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதாவது டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன், நேரடி வரி வந்து நேரடி வரி வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகி உள்ளது. நேரடி வரினா என்ன? இன்கம் டேக்ஸ், கார்பரேஷன் டேக்ஸ், அது மாதிரி டாக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேற டாக்ஸ் கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2.5 பேர் கட்டுறாங்க, 1.5 பேர் எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. வேற மிக முக்கியமாக இங்கே நம்ம சொல்லணும் அப்படின்னா ரீஃபண்டு, இந்த டைரக்ட் டேக்ஸ் ரீஃபண்டு, நேரடி சார்ந்த ரீஃபண்ட், அதாவது நாங்களாம் முன்னாடியே டேக்ஸ் கட்டிடுவோம், அதுக்கப்புறம் அந்த பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். முன்னாடிலாம் 93 நாட்கள்லேருந்து 100 நாட்கள் 3 மாதம் வரைக்கும் எடுக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள்லேயே போட்டு விட்றாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுது? எனக்கு பணம் கையில் இருக்கிறதுனால மறுபடியும் என்னுடைய தொழிலில் நான் மறுமுதலீடு செய்ய முடியும் தோழர்களே. மறுபடியும் என்னுடைய தொழிலில் நான் என்ன செய்ய முடியும்? மறுமுதலீடு வந்து இங்கே செய்ய முடியும். அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ரைட், நல்லது. அடுத்து வேற என்ன இருக்குது? வேற ஜிஎஸ்டியுடைய வரி வருவாய் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஎஸ்டியை வந்து நிறைய நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அது இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ரைட். வேற நமக்கு பரீட்சைக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இங்கே மேக்ஸிமம் வந்து பார்க்க போகிறோம். பரீட்சைக்கு முக்கியமில்லாத நமக்கு தேவையில்லை என்பதே சரி. ரைட், நல்லது. வேற என்ன இருக்குது? ஸோ ஏற்கனவே கார்பரேட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கார்பரேட் டாக்ஸ்னா என்ன? நான் மாநகராட்சி வரியா? இல்லை, ஒரு கம்பெனி கட்டக்கூடிய வரி. அது 22%. 15% என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கம்பெனிகளுக்கு வரி உருவாக்கி கொடுக்குறாங்க. புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? 15% வரி கட்டினாலே போதும். பழைய கம்பெனி நீங்கள் 22% வரைக்கும் கட்டணும். வேற தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சா எந்தவித டாக்ஸுமே கிடையாது. அதில் அந்த ரீபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்குது, ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது நீங்கள் 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடையாது? வரி அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. அப்போ அரசாங்கம் இது மாதிரி நிறைய பண்ணி மக்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே பணத்தை போடுது. அதனால அவன் செலவு பண்ணுவான். நான் ஒரு இடத்துல போய் செலவு பண்ணுறதுனால வேற ஒருத்தர் அதை வாங்குறாரு, அவர் ஒரு பொருள் வாங்குவார். கேஸ்கேடிங் எஃபெக்ட், மேலிருந்து கீழ் அந்த மாற்றம் வருவதற்கான வேலைகள். ரைட், இதில் மிக முக்கியமாக அடுத்து எப்போவுமே கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதிகப்படியாக பணம் எங்கிருந்து வருகிறது? இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பணம் எங்கிருந்து வருகிறது பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 28 ரூபாய், 1 ரூபாய்க்கு 28 ரூபாய் எங்கிருந்து வருது? கடன் வாங்குறதுலேருந்து வருது சார். வேற இன்கம் டேக்ஸில் 19 ரூபா நமக்கு வருது. வேற
ஜிஎஸ்டியில நமக்கு 18 ரூபா வருது. வேற எதையும் பார்க்கணுமா சார்? போதும். டாப் 3 ஃபர்ஸ்ட் என்னது? பணம் எங்க இருந்து வருது? borrowing and other liabilities, கடன் வாங்குவதால். அடுத்து என்ன? இன்கம் டேக்ஸ் 19%. அடுத்து என்ன? ஜிஎஸ்டி 18%. அப்ப இதுலலாம் இருந்து என்ன வருது? பணம் இந்திய நாட்டுக்குள் வருகிறது. பணம் எங்கு நம்ம அதிகமாக செலவு பண்றோம்? பணம் நம்ம எங்கு அதிகமாக செலவு பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி வருவாய். இப்ப மத்திய அரசு ஒரு 100 ரூபாய் வரி வசூல் பண்ணுதுன்னா, மாநில அரசு கொஞ்சம் கொடுக்கணும். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி. அதில் சொல்லி வச்சிருப்பாங்க 40% கொடுக்கணும், 41% கொடுக்கணும். அப்படி பணம் எங்க அதிகமாக போகுது? மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து அதிகமாக போகுது 20%. அடுத்து என்னது? அது ஈக்குவலா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டிகள். ஈக்குவலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா வட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? 20% வரைக்கும் செலவு பண்றோம். அடுத்து வேற மிக முக்கியமாக 3வது என்ன இருக்கு? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். என்னது? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். அப்ப பெரிய பெரிய திட்டங்கள்ல செலவு பண்றது எவ்வளவு இருக்கு? 16% வரைக்கும் இருக்கு தோழர். அப்ப எங்க அதிகமாக செலவு பண்றோம்? 2 இடங்கள்ல. மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரிகள், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வட்டி கொடுக்கக்கூடிய வரிகள். 2வது என்ன? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், மத்திய அரசு சார்ந்த திட்டங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா. ரைட், ஓகே. வேற அதிகப்படியாக பணம் எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கி இருக்கிறோம்? அதிகப்படியான பணமே எதுக்கு போயிருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். தோராயமாக 6 லட்சம் கோடி வரைக்கும் போயிருக்குது. சரிங்களா? ரைட். வேற மற்றது வந்து நமக்கு இங்க முக்கியமாக இல்லை. எந்த திட்டத்துக்கு அதிகமாக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அதிகமாக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஆயுஷ்மான் பாரத்துக்கும் அதிகமாக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சார் நம்பர்ஸ் நான் பார்க்கணுமா? டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க? 86,000 கோடி, 60,000 கோடி, 72,000 கோடி அப்படின்னு அந்த நம்பர்ஸ் நீங்க பார்க்கணுமா? தேவை இல்லை. இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். எங்க அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் போதும். நம்பர்ஸ் மக்க படிச்சுட்டு நமக்கும் கன்ஃபியூஷன், கடைசியில் மக்க படிக்கும்போது ரீகால் பண்ணாத போது நமக்கும் கன்ஃபியூஷன். ஸோ அதை வந்து பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களை, மறந்து விட வேண்டாம். இதோட வேற எந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இல்லை. அதான் உண்மை. சரிங்களா? ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ண சொல்கிறேன். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளுக்கு என்ன முக்கியம்? டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கேள்விகள் வரலாம். அதாவது எங்கே அதிகமாக செலவு பண்ணுறோம், எந்த அமைச்சகத்துக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணப்படுகிறது, அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர்ஸை தயவு செஞ்சு மக்க படிக்காதீங்க. இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். தேவையில்லை. 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறான், 20,000 கோடி ஒதுக்கி இருக்கிறான். சரிங்களா? அது கேட்டதுக்கான சாத்தியக்கூறுகளும் மிக குறைவே. சரிங்களா? சரி. இந்த பட்ஜெட் செஷன் குறித்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கருத்துரை செக்ஷனில் பதிவு செய்யலாம். அடுத்து குரூப் 4 அப்படின்றது வந்துருச்சு. நமக்கு ஜூன் மாதம் பரீட்சை இருக்குது. நல்லபடியாக படிங்க. இதுதான் உங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட், இதுதான் உங்கள் லைஃப் அப்படின்னு படிங்க. நம்பிக்கை வச்சு படிங்க. நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மேலே இல்லைன்னா உங்கள் நம்பரோட மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. குரூப் 4க்கான வகுப்புகள் ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். இதில் மிக முக்கியமான ஆசிரியராக நானும் இந்த ஆசிரியருடைய பேனலில் இருப்பேன். நல்லபடியாக ஒழுங்காக பரீட்சைக்கு என்ன தேவையோ அதை நடத்துவதே ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட என்னுடைய வேலையாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஜெயித்தே ஆக வேண்டும். ஏன்னா இப்போ தான் குரூப் 2 ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய தோழர்கள் அவங்களுடைய வெற்றியை தள்ளி வச்சுருப்பீங்க. யூ வுட் ஹவ் போஸ்ட்போன்ட் யுவர் விக்ட்ரி. எதுக்கு? ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் எழுதி வெற்றி பெறுவதுக்கு. ஒரே பரீட்சை 6,000 போஸ்ட், 6,400 சொச்சம் போஸ்ட் அடிச்சிடலாம். நம்பிக்கையா இருங்க. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.